அஸ்ஸலாமு அலைக்கும். ஞான விளக்க வினாத்தாள் முதலாவது வினாத்தாள் ஏற்கனவே 1 தொடக்கம் 20 வரைக்குமான வினாக்களுக்கான விடைகள் தரப்பட்டிருக்குது. முதலாவது வினாத்தாள்ல 1 தொடக்கம் 20 வரைக்குமான வினாக்களுக்கான விடைகள் தரப்பட்டிருக்குது. அடுத்த கட்டமாக 21வது வினாவிலிருந்து 40 வரைக்குமான வினாத்தாள் இந்த காணொளியில நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்ப 21வது வினா என்ன சொன்னா, மதன், சுதன், பரதன் என்று 3 பேர் இருக்கிறாங்க. அவங்களோட பணம் முறையே 600, 900, 500 இருந்துச்சுது. ஃபர்ஸ்ட்டுக்கு மதன் என்ன செய்றான்னு சொன்னா, சுதனுக்கு மதன் தன்னிடமுள்ள பணத்துல அரைவாசி சுதனுக்கு கொடுக்காரு. இப்போது சுதன் அவர்ட்ட வாங்கினதுக்கு பிறகு சுதன் என்ன செய்றாருன்னா, அரைவாசிய பரதனுக்கு கொடுக்காரு. அதுக்கு பிறகு என்ன செய்றாருன்னா, பரதன் தன்னிடமுள்ள பணத்துல அரைவாசிய மதனுக்கு கொடுக்காரு. இதுக்கு பிறகு இந்த ஆன்சர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா, கூடிய தொகையிலிருந்து குறைஞ்ச தொகை வரைக்கும் எடுக்கிறது. அதாவது ஆன்சர் எப்படின்னு சொன்னா, கூடிய தொகையிலிருந்து குறைஞ்ச தொகை வரைக்கும் உள்ள விடை எது? சரி கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு நாங்க எப்படி ஆன்சர் எடுக்கலாம்னு சொன்னா, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 3 பேர் இருக்கிறாங்க. யாருன்னு சொன்னா, ஒன்று அ மதன், அடுத்தது சுதன், அடுத்தது வரதன் என்ற 3 பேரு. இவங்கட்ட இருக்கிற காசு என்னன்னு சொன்னா ரூ. 600 இருக்குதா. இவர்ட்ட முறையே சொல்லியிருக்கிறாங்க ரூ. 900, இவர்ட்ட ரூ. 500. சரி. இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது பாயிண்ட்ஸ் மதன் அவர்ட்ட இருக்கிற பணத்துல அரைவாசி சுதனுக்கு கொடுக்காரு. அப்ப இவர் அரைவாசி இவருக்கு கொடுக்காரு. அப்ப அரைவாசிண்டா 600 2ஆ பிரிச்சா ரூ. 300. அப்ப ரூ. 300 வச்சுட்டு மிச்சம் ரூ. 300 இவருக்கு கொடுக்காரு. அப்ப இவர் எவ்வளவு வரும்? ஏற்கனவே 900 இருந்த ரூ. 300 வாங்கினாருண்டா இவர் ரூ. 1200 போயிட்டு இருப்பார். ரைட். இப்ப 1200 அடுத்த பாயிண்ட்ஸ் சுதன் தன்னிடம் உள்ள பணத்துல அரைவாசிய பரதனுக்கு கொடுக்காரு. அப்ப இப்ப இருக்குது 1200. இதுல 2 அரைவாசின்னு சொன்னா இது 2ஆ பிரிச்சா எவ்வளவுன்னு சொன்னா ரூ. 600 வரும். அப்ப ரூ. 600 எடுத்துட்டு மிச்சம் ரூ. 600 வரதனுக்கு கொடுக்காரு. ரைட். அப்ப வரதன் எவ்வளவு வச்சிருப்பாருன்னு சொன்னா ரூ. 1100 இப்ப அவர் வச்சிருப்பார். இப்ப அவர் என்ன செய்யறான்னு சொன்னா, இதுல தன்னிடம் இருக்கிற பணத்துல அரைவாசி மதனுக்கு கொடுக்காரு. அப்ப இதுல 1100 2ஆ பிரிச்சா எவ்வளவு வரும்டா ரூ. 550 வரும். இது ரூ. 550 மிச்சு போட்டு மிச்சம் ரூ. 550 இவருக்கு கொடுக்காரு. இப்ப இவர் எவ்வளவு வச்சிருப்பாருண்டா 300 550 50 8. இவர் ரூ. 850, இவர் ரூ. 600, அடுத்தது இவர் ரூ. 550. இப்ப கேட்டிக்குது கூடினத்துல இருந்து குறைஞ்சது வரைக்கும். அப்ப இதுல கூடின யாருன்னு சொன்னா மதன். அடுத்தது யாருண்டா இவங்க 2 பேர்ல சுதன், அடுத்தது வரதன். அப்ப இந்த மாதிரி ஆன்சர் இதுக்கு ஆன்சர் 2வது ஆன்சரா இருக்குது. இதுக்கு ஆன்சர் 2வது ஆன்சர். சரி, அடுத்தது ஒரே வகையான 6 மார்பிள்கள் உள்ளன. அவற்றில் 5 மார்பிள்கள் ஒவ்வொன்றும் சமனான நிறையை கொண்டுள்ளன. ஒரு மார்பிள் மாத்திரம் நிறை குறையும். அம்மார்பிளை படிக்கற்கள் இல்லாத தராசை கொண்டு குறைந்தது எத்தனை தடவைகள் கண்டுபிடிக்கலாம்னு கேட்டிருக்கிறான். அதாவது 6 மார்பிள் இருக்குது. 6 மார்பிளையும் படிக்கல் இல்லாத திராசுல நீங்க கண்டுபிடிக்கணும். எதுன்னு சொல்லிட்டோம்னா ஒரு மார்பிள் மாத்திரம், அதாவது ஒரு மார்பிள்கள் மாத்திரம் நிறை கொண்டுள்ளது. ஒரு மார்பிள் மாத்திரம் நிறை கூடினது. அப்ப நிறை கூடினது நாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னா, இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு மார்பிள் 6 இருக்குது அப்படி சொல்லி சொன்னா, இது திராசு, இங்க ஒரு திராசு, இங்க ஒரு திராசு. இப்ப என்ன செய்யணும்டா இதுல 3 வைப்போம், அதுல 3 வைப்போம். இப்ப 3 3 வச்சோம்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒன்று நிற கூடினதா, மற்றது 5 சமன் அப்படின்னு சொன்னா ஒன்று கூடினத்தினால உங்களுக்கு பதியும். அப்ப இவடத்த இது பதியுது ரெண்டு பார்த்தோம்னு சொன்னா திராசில இந்த சைட் பதியும். அப்படின்னா இந்த 3ல தான் ஏதோ ஒன்று இருக்கு. சரி, அப்ப இதுக்கு இல்ல. அப்ப திருப்பி என்ன செய்யும்னு சொன்னா இந்த 3ஐயும் எடுத்து அங்கல இருந்து 3ஐயும் எடுத்து 2 திராசிலையும் வைப்போம். எத்தனை வைப்போம்னு சொன்னா 1 எடுத்துட்டு இப்ப 2 மொண்டு கீழாது அப்ப வச்சா அது பதியும். அதனால என்ன செய்யும்னு சொன்னா இந்த 3ல இதையும் எடுத்தமண்டா, சரியா, இதையும் எடுத்தமண்டா இப்ப 1 வேறையா இருக்கு. இப்ப இந்த இருக்கிற 2மே சேமா இருந்ததுண்டா, இது 2ம் ஒரே சேமா இருந்தா இந்த இருக்கிறது நிற கூடினது. அப்படி இல்லாம இதுல நிற ஒன்று இந்த இருக்கிறது கீழே பதிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா இதுதான் நிற கூடினது. அடுத்தது இது 2ம் சேமானது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு எந்த இதுல நாங்க எடுத்தோம்டா
முதலாவது 3 3 வச்சேன் 3 3 அடுத்தது என்னண்டா 1 2 வச்சதுல இருந்து அப்ப எத்தனை தரம் செஞ்சிருக்கேன்டா 2 தரம் நான் வச்சு பார்த்திருக்கிறேன் ரைட்டா அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்கு ஆன்சர் என்னண்டா 2 தடவைங்கிறது ஆன்சரா கிடைக்கும் 23வது கேள்வியில கொஞ்சம் என்ன சொன்னா உங்கள் சட்டை அழகானது உங்கள் சட்டை அழகானது 2 தரம் வந்திருக்குது அப்ப அதனால இது வந்துட்டு அழகானது அழகானது இங்கேயும் அழகானது இங்கேயும் அழகானது ஆகவே அழகானதுக்கு வந்து சதுர குறியீடு சரி இப்ப இங்க வந்து தரவு பிள்ளைன்றதுனால நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப இது அழகான இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா இது அழகான இது சட்டை சரி அப்படின்டா இங்க சட்டை அழகான இந்த வந்துட்டு இந்த படத்தின் படி பார்த்தீங்கன்னா அழகான சட்டை அப்ப இதுக்கு வந்து நாங்க என்ன செய்யணும் சொன்னா மிக அழகான சட்டை சொல்லி நாங்க இதில் மாத்தணும் மிக அழகான சட்டை இப்படி சொல்லிப்பட்டு இதில் தரவை நாங்க மாத்தணும் ரைட் இது வந்துட்டு குழம்பி போயிருக்குன்னு சொல்லிப்பட்டு அப்படி ஒன்றும் இதில் சொல்லப்படலை அப்படி சொல்லப்பட்டதான் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருக்கும் ஆனால் அது இருந்தாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வசனம் வந்து நமக்கு பிழையா தரப்பட்டிருக்குது ரைட் அப்போ இங்கே வந்து நீல நிற சட்டை மிக அழகானது அப்போ நமக்கு தெரியும் சட்டைக்கு நாங்கள் இந்த அரைக்கிறது கண்டுபிடிச்சிருக்கிறோம் அழகானதுக்கு நாங்கள் இது கண்டுபிடிச்சிருக்கிறோம் மிக அழகான நீல நிற சட்டை அப்போ நீலத்துக்கு இது சரி நிற அப்போ நீல நிறம் அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நீல நிறம்னு சொன்னால் இது நீலம் நிறம் இது சரி சட்டை மிக அழகானது இது அழகானது ஓர்டர் இருக்குது அப்படின்னு சொன்ன முதலாவது ஆன்சர் பொருந்தும் இதுக்கு பார்த்தோம்னா இது நீல சட்டை நிறம் மிக அழகானது என்று இதுக்கு வருகிறது அடுத்தது வந்து மூன்றாவது என்ன சொன்னா இது உங்கள் என்று சொல்லி வருது அப்ப கேட்டிருக்கிற நீல நிற சட்டைக்குது அதனால 23வது கேள்விக்கு வந்து எங்களுக்கு முதலாவது ஆன்சரா இருக்கு சரி அடுத்தது 24வது 3 சிங்கம் 3 மான்களை 3 நிமிடத்தில் பிடிக்கும் என்று சொல்லி 100 மான்களை பிடிப்பதற்கு 100 சிங்கங்களுக்கு எத்தனை அதாவது ஒரு சிங்கம் ஒரு மானை பிடிக்கிறதுக்கு 3 நிமிஷம் எடுக்குமா எடுக்காதா என்று பார்த்தா உதாரணத்துக்கு நம்ம ப்ராக்டிக்கலில் பார்ப்போம் ஒரு சிங்கம் ஒரு மானை பிடிக்கிறதுக்கு 3 நிமிஷம் திரிஞ்சு பிடிச்சிட்டு அதே போல் இன்னொரு சிங்கம் இன்னொரு மானை திரிஞ்சு 3 நிமிஷத்தால் ஒன்று பிடிச்சிட்டு இன்னொரு சிங்கம் இருக்குது அந்த சிங்கம் வந்து ஒரு மானை திரத்துறதுக்கு 3 நிமிஷம் எடுத்து 3 நிமிஷத்தால் பிடிச்சிட்டு இப்போ பாருங்க 3 சிங்கம் 3 மான்களை பிடிக்கிறதுக்கு 3 நிமிஷம் எடுத்துருக்கு 3 ஒரே டைமை வச்சு போட்டு இப்போ 3 மணி எடுத்து வச்சு போட்டு சரியா 3க்கு வந்து 3 சிங்கமும் 3 மான்களை பிடிச்சி வச்சிருக்கும் அப்போ 3 சிங்கமும் 3 மான்களை பிடிக்கிறதுக்கு 3 நிமிஷம் எடுத்துருக்கு அதே போல் இப்படி ஒவ்வொரு சிங்கமும் ஒவ்வொரு மானை பிடிக்கிறதுக்கு சரி 3 எடுத்தா 3 நிமிஷத்தாலேயே வந்து 100 மானம் 100 சிங்கமும் 100ஐயும் பிடிச்சிடும் ஆகவே 3வது ஆன்சராக இருக்கு அடுத்தது இந்த வினாவுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தரப்பட்டுள்ளது 3 துண்டுகள் பொருத்தமான ஒரு அட்டை துண்டை மேலும் பொருத்துவதன் மூலம் இப்போ இந்த இது வந்துட்டு 3 துண்டு இருக்குது இதோட இன்னொரு அட்டையை பொருத்துவதன் மூலம் சதுர அட்டையை உண்டாக்கலாமா அந்த சதுர அட்டை நிரலாகவோ எண்களை கூட்டும் போது ஒரே விடை தான் வர வேண்டும் அப்போ நாங்கள் எப்படி பொருத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் கீறி பார்க்கணும் கீறி பார்க்கறதுக்கு இதுக்கு வந்து 1 1 3 1 2 அடுத்தது இந்த மாதிரி படம் ஒன்று இருக்குது இப்படி ஒன்று இருக்குது அதை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இங்கே வைப்போம் இங்கே வைக்கணும்னு சொன்னால் அதை வந்து இப்படி வந்து இப்படி இந்த மாதிரி வைக்கணும்னு சொன்னால் அதுக்கு வந்து 2 2 1
2. அடுத்தது இங்கால சைட்ல ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று வருது. இது அதுல என்ன நம்பர் போட்டிக்குதுன்னா இது 2, இது 2, இது 2, இது 1. இந்த ஒரு துண்டு பொருத்தணும். இந்த பொருத்துறதுக்கு தான் என்ன நம்பரை போடலாம் என்று கேட்கிறாங்க. அப்ப என்ன நம்பரை போடலாம்டா 3 ஆன்சர் தந்திருக்கிறாங்க. அதுலயும் சொல்றாங்க என்னன்னு சொன்னா எல்லா பக்கம் நாங்க நிறையாகவோ நிரலாகவோ கூட்டினா ஒரே ஆன்சர் வருகுதான். அப்ப இதை நீங்க பாருங்க, 3 1 4, 4 1 5, 5 2 7 வருகுது. இதை நீங்க பாத்தீங்கன்னா 2 4 6 7 வருது. இதை பாத்தீங்கன்னா 4 4 6 1 7 வருது. அப்ப எல்லாமே 7 வருது. அப்ப தந்த விடையில நீங்க 1 1 3 அந்த முதலாவது விடை போட்டு பாத்தீங்கன்னா இங்க 2 2 4 4 6 வருது. அப்ப அந்த விடை சரி வராது. இதுலயே நீங்க போட்டீங்கன்னா 6 வருது. மத்த எல்லாமே 7. அப்ப இந்த விடை நமக்கு சரி வராது. ரெண்டாவது விடை பாருங்க, 2 1 3. இப்ப இதை போட்டு பாத்தீங்கன்னா 2 இதை பாத்தீங்கன்னா 2 4 6 7 வருது. அப்ப இங்க 2 2 4 4 3 7 வருது. இங்க 3 3 2 5 5 2 7 வருது. ஆகவே ரெண்டாவது புடை வந்து பொருத்தமா இருக்குது. ரெண்டாவதோட பொருத்தமானது. அடுத்தது இங்க 26வது கேள்வி. 213 214 215 ஆகிய 3 இலக்கங்கள் எண்கள். 3 இலக்க எண்கள். எண்களை போன்று 4 இலக்க எண்களை தொடர்ச்சியாக நேர்வரிசையில் பாலன் எழுதுகிறான். 4 இலக்கத்தில் ஏற்கனவே 3 இலக்கத்தில் இதே போல 4 இலக்கத்தில் எழுதுகிறான். அப்ப இங்க வந்து சில எண்களை அவனது தங்கை அளித்துள்ளாள். தங்கை அளித்துள்ள இலக்கங்களை சரியா காட்டுவது. இப்ப பாருங்க, இது கடைசியில 13 14 15 ஓர்டருக்கு தான் எழுதுறாரு. அப்ப இது இவ்வளவு 98ன்னு சொல்லி சொன்னா இங்க 99, இங்க வந்து 97 வரும். சரி, 97 98 99. ரைட். அப்ப இந்த 48 இது 4 இலக்கம் ஒன்றா தானே ஒரே ஓர்டரா தானே வரும். அப்படின்னு சொன்னா இங்க 4 48 90, அதாவது 4898 4899. அப்ப 4897. அப்ப அழிச்சு விட்டது 489. இது இல்ல, 489 4, இது 99. அது ரெண்டாவது ஆன்சர் சரியானது. அடுத்தது 27வது வினா. இந்த 27வது வினாவில் இந்த இருக்கிற வெள்ளை துண்டுல பூசப்பட வேண்டிய கருப்பு நிற, அதாவது அளவினால வெள்ளை மற்றும் கருப்பு நிற வர்ணங்கள் பூசப்பட்ட அட்டை ஒன்றில் வெள்ளை நிற காகித துண்டு ஒன்றால் ஒரு பகுதி மறைக்கப்பட்டுள்ளது. மறைக்கப்பட்ட கருப்பு நிற பகுதிகள் எத்தனை? பேப்பர் ஒன்றை வச்சு மறைச்சொட்டிக்கிறாங்க. இதுக்குள்ள வந்து கருப்பு நிறங்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொன்னா இங்க வந்து பாருங்க, கருப்பு நிறங்கள் எத்தனை வரும் அப்படின்னு நாம பார்த்தோம்டா, இப்ப இவிடத்தொரு கருப்பு வர வேண்டியது, அடுத்தது இவிடத்தொரு கருப்பு வர வேண்டியது, இவிடத்தொரு கருப்பு வர வேண்டியது. அதே போல இங்க ஒரு கருப்பு வர வேண்டியது, இங்க ஒரு கருப்பு, இங்க ஒரு கருப்பு, இங்க ஒரு கருப்பு. இது எடுத்த தெரிய விளங்கல அப்படின்னு சொல்லி சொன்னா திருப்பி ஒரு தரம் இது செய்யலாம். என்னண்டா, இதுக்கு நாங்க வந்து கோடு மாதிரி கீறி போட்டோம். இதுக்கு நாங்க ஃபுல்லா கோடு மாதிரி கீறணும்னாங்க. இது வந்து இதோட இப்படி, இதுக்கு இப்படி, அடுத்தது வந்து இப்படி கீறித்து இப்ப பாருங்க, இந்த இதுல நீங்க நிறம் தட்ட வேண்டியது இதுல இந்த பாக்ஸுக்குள்ள வரும், அடுத்து இதுக்குள்ள வரும், இதுக்குள்ள வரும், அடுத்தது வந்து இதுக்குள்ள, இதுக்குள்ள, இதுக்குள்ள. இப்ப பாருங்க, இதுக்குள்ள, அதாவது 2 லைனுக்குள்ளேயும் 1 2 3 4 5 6 7 வந்திருக்கு. 2 லைனுக்குள்ளேயும் 7, அடுத்த 2 லைனுக்குள்ளேயும் 7 14, அடுத்த 2 லைனுக்குள்ளேயும் 7. அப்ப 21ங்கிற ரெண்டாவது ஆன்சர் கிடைக்கும். இந்த 28வது வினா. 28வது வினா பார்த்தீங்கன்னா, நாதன் அருகில் காட்டப்பட்டுள்ள வட்டங்களில் 1 2 4 5 6 ஆகிய எண்களை எழுதுகிறான். இதுக்குள்ள அப்படி எழுதுறாரு.
இவனை நேர்கோடு வழியாக கூட்டும் போது 11. அதாவது இப்படி கூட்டினாலும் 11 வருமா? ரைட். அப்ப நேர்கோடு வழியாக கூட்டினா 11. ஏனின் இந்த இடத்துல வந்து அமையக்கூடிய வினாக்குறி என்ற இடத்துல இருந்து இப்ப நீங்க சொல்லுங்க, எப்படி நாங்க கூட்டினா 11 கிடைக்கும் என்று சொன்னா, இப்ப ஒன்று இந்த தரப்பட்ட எண்கள்ல கூட்டுறது வந்து 11 வரணும் அப்படி இல்லை, எப்படி கூட்டலாம்? தந்த இலக்கத்தில் ஒன்று 5 மாறும். அப்ப இது ஒரு நேர்கோடு இருக்குது. அப்ப இங்க வந்துட்டு 5, இங்க 6, 5 மாறும் 11. இதான் நேர்கோடு வழியா இப்படி கூட்டக்குள்ள வரும் தானே. சரி, இந்த 6ஓட தந்த எண்ணுல எத்தனையை கூட்டினா 11 வரும் சொல்லி சொன்னா, சரி இது வந்துட்டு 6, 4, 1. 6 4 10, 10 மண்டும் 11. ரைட். இப்படி பார்க்கக்குள்ள 5 4 9, 9 2 11. அப்ப நடுவுக்கு என்ன இலக்கம் வரும்னு சொல்லி சொன்னா 4ஆம் நம்பர்ங்கிறது வரும். இப்ப உதாரணத்துக்கு மாத்தி நீங்க போட்டா, இப்ப நீங்க இதை மாத்தி போட்டீங்களா, இங்க 1 போட்டு இங்க 4 போட்டீங்களா, சரி 6 1 7, 7 4 7 4 11. ரைட். இங்க 5 5 மண்டும் 6 6 2 8. அப்ப இங்க பிழைக்கும். அதனால நடுவுக்கு 4 போட்டா 6 4 10, இங்க 1 போட்டா 11. ஆகவே நடு இலக்கம் வந்து 4ஆக இருக்கப்போகுது. ரைட். அடுத்தது மந்திரவாதி ஒருவர் தனது வலதுபுறத்தில் இருந்த 8 தட்டை ஒன்றன் மீது ஒன்றாக உருவாக்கினார். அவர் தனது மந்திரத்தின் மூலம் தட்டுக்களை ஒன்றன் மீது ஒன்றாக மாற்றி அமைக்கச் செய்கின்றார். முதலில் இருந்து 2வது தட்டு பின்னர் மறையச் செய்கின்றார். முதலிலிருந்து 2வது தட்டு பின்னர் புதிய கோபுரத்தில் இருந்து கீழே இருந்து 3வது தட்டு பின்பு புதிதாக உருவாக்கப்பட்ட கோபுரத்திலிருந்து 4வது தட்டை மறையச் செய்கின்றார். பின்பு புதிதாக உருவாக்கப்பட்ட கோபுரத்தில் 5வது தட்டை அகற்றுகின்றார். இப்போது இருக்கும் வடிவம் என்ன? அதாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, மந்திரவாதி இந்த மாதிரி 8 தட்டை உருவாக்குறாரு. கருப்பு நிறங்களும் வெள்ளை உள்ளது உருவாக்கிறார். உருவாக்கினதுக்கு பிறகு முதலாவது வந்து 2வது தட்டை அவர் அகற்றுறார். முதல்ல வந்து என்ன செய்யறா, 2வது தட்டை அவர் வந்து அகற்றுறாரு. அதுக்கு பிறகு ஒரு கோபுரம் வந்து உருவாயிருக்கு. அவர் இப்படி இருக்கும் சொன்னா 2வது இது வந்து இல்லாமக்கினா இது அப்படி கீழே இறங்கிருக்கு. அப்ப இதுக்கு பிறகு 3வது இல்லாமாக்குறாரு. அப்ப அந்த கோபுரத்துல 3வது இல்லாமாக்குறாரு. சரி, நாங்க எப்படி செய்யலாம்னு சொன்னா, இப்ப பாருங்க, அவர் வந்து உருவாக்கிக்கிற கோபுரங்களை நாங்க இப்படி எடுக்கலாம். 1 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 8 அப்படி சொல்லி நான் இப்படி போட்டிக்கிறேன். இப்ப அவர் எத்தனை தரம் 5வது தரம் வரைக்கும் செஞ்சிருக்கிறார். பெஸ்ட்டுக்கு 1 அகற்றினாருன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன வர மாட்டா 7 வரும். அடுத்தது வந்து 7 1 2 3 4 5 6 7. அடுத்தது என்ன வரும்னு சொன்னா 2 வரும். ஏன்னா இந்த லைன்ல இருந்து 1 அகற்றிடுவாரு, அதனால 6. அடுத்தது வந்து 5 1 2 3 4 5. அடுத்ததான் கேட்கிறாங்க நம்மகிட்ட கேள்வி, எத்தனை வருமாட்டு கேட்கிறாங்க, எந்த வடிவத்துல வருமாட்டு கேட்கிறாங்க. சரி, தந்தபடி தரவுப்படி நம்ம வந்து குறிச்சோம்னு சொன்னா, இது வந்து கருப்பு நிறம், அடுத்தது இது கருப்பு நிறம், அடுத்தது இது கருப்பு நிறம், அடுத்தது இது ஒயிட், அடுத்தது இது கருப்பு, இது கருப்பு, இது கருப்பு. சரி, இப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா, வர்ற மந்திரத்தால இந்த அறிக்கைக்குள்ள முதலாவது 2வது இதுல இருந்து 2வது அகற்றார், 1 2வது அகற்றார். அப்ப இது இல்லாம போயிட்டுன்னு சொல்லி சொன்னா, இது இல்லாம போனா அது அப்படியே கீழே இறங்கினா எப்படி வரப்போகுது, இது கருப்பு, அடுத்தது இது, அடுத்தது என்ன சொன்னா இது, அடுத்தது இந்த நிறம் உள்ளது, அடுத்தது இது இது இது. சரி, இப்ப இது வந்து முதலாவது வந்துட்டு 2வது அகற்றார். சரி, அடுத்தது இந்த இதுல வந்து என்ன செய்யறாருண்டா 3வது அகற்றார். 3வது அகற்றினா 1 2 3 இது அகற்றினாரு என்று சொன்னா இந்த ரெக் எப்படி வரும் ஏண்டா, இது இது அடுத்து இது இல்லாம அடுத்தது ஒயிட் வரும், அடுத்தது 3 பிளாக். சரி, இப்ப இந்த இதுல இருந்து என்ன செய்யறாருண்டா 4வது போக்காட்டுறாரு. இதுல வந்து 4வது 1 2 3 4 இது இல்லாம ஆக்குறாரு. அப்ப இது போனா
இந்த இது இப்போ இறங்கும் எப்படி வரும் சொன்னா இது நிறம் இது நிறம், அடுத்த இது ஒயிட், அடுத்த இது ரெண்டு நிறமானது. சரி, இப்ப இதுல இருந்து 5வது எடுக்கிறார். அப்ப இதுல இருந்து 5வதுன்னா 1 2 3 4 5 இது போயிடும். இது போனா எப்படி மிஞ்ச போகுதுன்னு சொன்னா இந்த மாதிரி தான் மிஞ்ச போகுது. அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா 2வது ஆன்சர். 2 பிளாக்கும் ஒயிட்டும் அடுத்தது பிளாக். இதுல வந்து 2வது ஆன்சர் இருக்கு. சரி, 30வது கேள்வி. மதனாவிடம் ஒரே வகையான 7 குட்டிகள் 7 நாணய குட்டிகள் உள்ளன. அவள் கடை ஒன்றில் 3 வேறுபட்ட பழங்கள் வாங்குகிறாள். ஒவ்வொரு பழங்களும் வேறுபட்ட விலைகள். ஒவ்வொரு பழங்கள் விலைகளும் வந்து வேறுபட்டதா இருக்கு. அவள் வாங்கிய விலை உயர்ந்த பழம் எவ்வளவு என்று கேட்டீங்க. இப்ப நீங்க பாருங்க, அதுல தரப்பட்ட விடைகளை பாருங்க. விடைகள் வந்து 3 5 4 இருக்கு. இப்ப குறுகிய விலையாத்தான் இருக்கு. எல்லாம் வந்து ஒரே நாணய குட்டி. அப்ப நாங்க உதாரணத்துக்கு எடுக்கலாம் 7 சொன்னா இல்ல நாணய குட்டி என்றா சரியா. இப்ப குறுகிய விலை. அப்ப நாங்க உதாரணத்துக்கு ரூ. 1 எடுத்து பார்ப்போம். ரூ. 1 ரூ. 2 7 குத்தி இருக்குன்னு வைங்களேன். சரி, இப்ப 1 2 3 4 5 6 7 7 குத்தி. அப்ப இத நாங்க இப்படி 3 பழங்களுக்கு கொடுக்கலாம். ஒரே விலை வரக்கூடாது. ஏன்னா வேறுபட்டது சொல்லி. அப்ப உண்மையாவே ரூ. 7 ஒன்று ஒரு பழத்துக்கு கொடுக்க இயலாது. 3 பழம் வாங்குற. இப்ப இது வராது. அப்ப ரூ. 6வும் ரூ. 1 2 பழம் வராது. 3 பழம் வரும். அப்ப இந்த ரூ. 5வும் ரூ. அப்ப இங்க வந்து ரூ. 7. ஆனா இங்க வந்துட்டு வேறுபட்ட விலைகளா இருக்கும். அப்ப ரூ. 1 கொடுக்கல. ஆகவே இங்க என்ன சொன்ன ரூ. 4 ரூ. 2 ரூ. இப்படி எடுக்கலாம். அப்படின்னு சொன்னா இங்க விலை கூடின பொருள் என்ன இருக்குண்டா ரூ. 4 பிரமாணத்தியான இருக்கு. ஆகவே 3வது விட சரியா வரும். அடுத்தது 31வது வினா. தீயணைப்பு படை வீரர் ஒருவர் மாடி கட்டிடம் ஒன்றில் உள்ள தீயை அணைப்பதற்கு வலது பக்கம் உள்ள ஏணியின் மூலமாக, வலதுன்னு சொன்னா ஒரு ஆள் இங்க நிற்கிறாருண்டா இப்படி பார்க்கிறாரு. இப்படி இருக்கக்குள்ள வெறும் பார்க்கிறாருன்னு சொன்னா இங்க பக்கம் தான் பார்க்கிற நிற்காரு. இப்படி பார்த்தாருன்னு சொன்னா அவரோட வலது கை இங்கால இருக்க மாட்டா இங்கால நிற்கும். ரைட். அப்ப இங்கால பக்கம் பார்க்கக்குள்ள ஒரு வலது கை. ரைட். அப்ப இப்ப வந்துட்டு வலது கை பக்கத்துல உள்ள வலது பக்கம் உள்ள ஏணியின் மூலமாக ஒரு ஏணியிலிருந்து மற்றொரு ஏணிக்கு குதிக்காமல் சென்று தீயை அணைக்கின்றார். அவர் பயன்படுத்தி குறைந்த அளவான ஏணிகளை அணைக்கி. இவர் இവിടെத்தான் இருக்கிறார். குதிக்கக்கூடாது. இங்கிருந்து இப்படி பாயக்கூடாது. அவர் போய் இது செய்யணும். அப்ப எப்படி எடுக்காருன்னு சொன்னா பாத்தீங்களாண்டா இங்க முதலாவது இங்கிருந்து ஏறுறாரு. அங்க வந்து 2வது ஏணியை பயன்படுத்துறாரு. அடுத்தது இப்படியே வந்து சரி குதிக்க இல்ல. அப்ப இறங்கிட்டு வராரு. இப்ப 3வது ஏணி இப்படியே நடந்து வந்து 4வது ஏணியில ஏறுறாரு. திருப்பி இப்படி வந்து 5வது ஏணியில ஏறுறாரு. திருப்பி ஏறிட்டு இங்க வந்து 6வது ஏணியில ஏறுறாரு. இங்க போய் தீய அணைக்கிறார். இவர் பயன்படுத்திய ஏணிகள்னு சொன்னா 6 ஏணிகள் என்கிறது சரியான ஆன்சர். ரைட். அடுத்தது வந்து சொல்லப்பட்டிருக்குது தரவுல இந்த தாயக்கட்டை தரப்பட்டிருக்கு. தாயக்கட்டையின் எதிர்ச்சோடிகளில் உள்ள கூட்டுத்தொகை 7. எதிர்ச்சோடியில் உள்ள கூட்டுத்தொகை எதிர்பக்கத்தில் உள்ள இது வந்து 7ஆ இருக்கும். இங்க 3 இருந்தா 7ல 3 கழிச்சுங்கன்னு சொன்னா இங்கால சைட் வந்து 4ஆ இருக்கும். இது 1ன்னு சொன்னா இதுக்கு கீழே வந்து 6ஆ இருக்கும். இது 2ன்னு சொன்னா அங்கால வந்து 5ஆ இருக்கும். அங்கால வந்து 5ஆ இருக்கும். சரி, இதை வந்து உருட்ட இப்ப வந்து இது அங்காலஞ்சில மாறல. அதனால இந்த இது வந்துட்டு இவிடத்தை வந்து 2ஆ தான் இருக்கும். எப்படியும் மாறி வந்தாலும் இந்த 2 2ஆ தான் இருக்கும். இந்த நம்பர்கள் தான் வந்து மாறப்போகுது. இப்ப பாருங்க 3 முகத்தில் வினாக்குறி உள்ள வந்துட்டு எத்தனை மொத்தத்தையும் கூட்டினா என்ன வரும் தான் கேள்வி கேட்குறாங்க. சரி, இப்ப வந்து இந்த 3 இவிடத்தை வரும் உருட்டக்குள்ள. இந்த 1 இங்க வரும் சொன்னா இப்படி வந்து இந்த 1 இங்கே வந்திருக்கும். திருப்பி இங்க உண்டு. திருப்பி இந்த 4 வந்து இங்க வரும். அதுக்கப்புறம் இந்த 6 வந்து இப்படியே வந்துக்குள்ள 6 இங்க வரும். 6 வந்தா அடுத்தது இருக்குது. அது கீழே வந்து 3 வரும். கீழே 3 வந்தா மேல என்ன வரும்டா 4 வரும். சரியா? மேல 4 வரும். ரைட். இப்ப இந்த சைட்ல எத்தனை அடிக்க போகுது? இது 3 இங்க வந்துட்டு இங்க 3 வந்துட்டு அதுக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னா 1 இருக்குது. அப்ப அடுத்த தடவை முரள்றதுக்கு ரெடியா 1 இருக்குவாங்க. அப்ப இங்க எவ்வளோத்தையும் கூட்டினீங்களா என்ன வரும்டா 4 4 4 2 6
6 ஒன்றும் 7 என்கிற இந்த ஆன்சர். அடுத்தது, அந்த மீனவர் பெரும்பாலும் நண்டுகளை பிடிப்பவர். நான் நண்டை விரும்பி சாப்பிடுவேன். ஆகவே நான் சாப்பிடும் நண்டு அந்த மீனவனால் பிடிக்கப்பட்டது. எப்படி ஷூரா சொல்ற? இது சந்தேகத்துக்குரியது. இது எடுக்க இயலாது. நான் நண்டுகள் மட்டும் சாப்பிடுவேன். நான் நண்டை விரும்பி சாப்பிடுவேன். நான் நண்டுகளை மட்டும் விரும்பி சாப்பிடுவேன் என்று சொல்லல. அதனால இங்க அது வராது. நான் மீனவர் அந்த மீனவர் மீன்களும் பிடிப்பவர். இங்க வந்து அந்த மீனவர் பெரும்பாலும் நண்டுகளை பிடிப்பார். அப்ப பெரும்பாலும் பிடிப்பார். மீனை பிடிக்காம விடுவாரண்டா. மீனர் சிறு பங்கு வரும் மீனை பிடிப்பார். அப்ப அந்த மீனவர் மீன்களும் பிடிப்பவர் என்கிறது சரி. அடுத்து தடித்த அட்டையில் உள்ள ஒன்றில் 1, 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் எண்களை எழுதி அவ்வெண்கள் முக்கோணங்கள், சதுரங்கள், வட்டம் என்ற ஆகியவற்று மூடப்பட்டுள்ளது. ரைட். இப்ப முக்கோணங்களால் மூடப்பட்ட எண்களின் கூட்டுத்தொகை 10, சதுரங்களால் மூடப்பட்டது 20. எனின் வட்டத்தால் மூடப்பட்டது என்ன? இப்ப வந்து நம்பர் எண்ணி போட்டு நம்பரை எழுதி போட்டு அதை மூடி வைக்கிறாங்க. இப்ப அவ்வளோத்தின் கூட்டுத்தொகை 30. அதாவது 10 இது 20 முக்கோணத்தால். இப்ப நமக்கு என்ன சொன்னா இது பெருசா கஷ்டமே இல்ல. 1லேருந்து 8 வரைக்கும் நாம எழுதினோம்டா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 வரைக்கும் எழுதினா இது மொத்த கூட்டுத்தொகையை பார்க்கணும் நாம. மொத்த கூட்டுத்தொகை என்ன வருமா? 1, 2, 3, 3, 3, 6, 6 4 10, 10 5 15, 15 6 21, 21 மேலும் 28, 28 8 மொத்தம் வந்து 36. இது வரைக்கும் 10 எத்தனை 10 20 30 வந்துட்டு. அப்ப அந்த 30 நம்பரை கழிச்சுட்டீங்கன்னு சொன்னா மிச்சமா வர்றது 6. ஆகவே இந்த வட்டத்துக்குள்ள வட்டம் 1 தான் இருக்குது. அதுக்குள்ள 6 தான் நிச்சயமா இருக்க போகுது. ஆகவே ஆன்சர் வந்து 2வதா இருக்கு. அடுத்தது வந்து சாலினி அட்டை ஒன்றில் சதுரங்களை வரைந்து அதில் இலக்கங்கள் குறித்த பின்பு இலக்கம் 1 மீது நின்று கொண்டோ தான் இருக்கும் இலக்கத்தை விட 3 அதிகமாக உள்ள இலக்கத்துக்கு பாய்கிறார். இருக்கும் எண்ணிக்கை பாய்கிறார். இவ்வாறு விளையாடும் போது அவள் குதிக்கக்கூடிய மிகப்பெரிய எண் எது? கேட்டி. அதாவது இப்படி நம்பர் அவ போட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சுன்னா அவ வந்து நம்பருக்கு நம்பரா பாயிரா. எப்படி பாயிரான்னு சொன்னா இங்க 1ல நிக்கிறாவ. நின்றுட்டு அவ என்ன செய்றான்டா இதை விட 3 நம்பர் கூடினதுக்கு பாயிறான். அப்ப 1ஓட 3 கூட்டினா 4 இங்க வருவா. 4ஓட 3 கூட்டினா 7, 7ஓட 3 கூட்டினா 10, 10 3 13, 15 3 16, 16 3 19, 19 அங்கல 3 பக்கறதுக்கு 19 3 எத்தனை வரும்டா 22 வரணும். இங்க 22 ஒன்றுமே இல்ல. அப்ப இவ வந்து நிக்க வேண்டியது கடைசி 19ல தான் நிப்பா. ஆகவே 2வது. சரி. அடுத்து வந்து சிவப்பு, நீலம், மஞ்சள். சிவப்பு, நீலம் அல்லது மஞ்சள் ஆகிய நிறங்கள் வனஜா ஒவ்வொரு பகுதியையும் வெவ்வேறு நிறங்களால் நிறம் தீட்டுகின்றாள். அவள் முதலில் வெளி வட்டத்தின் வெளிப்புற வளையத்தை சிவப்பு நிறமாக்குகிறாள். எனின் அவள் வரைந்த சிவப்பு நிறங்களின் எண்ணிக்கை யார்? என்ன செய்யறான்னு சொன்னா கலர் அடிக்கிறாவோ. அப்ப எப்படின்னு சொன்னா இவ வந்து இந்த அரைக்கிறது சிவப்பு. இது வந்து அவள் சிவப்பு நிறத்துல இது செய்கிறாவ. இது சிவப்பு நிறத்துக்கு மாத்தித்தாவ. சரி வட்டத்தை வந்து சிவப்பா மாத்திட்டா. அதுக்கப்புறம் என்ன செய்யறான்னு சொன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் வெவ்வேறு நிறங்கள் நீலம் அல்லது மஞ்சள் சிவப்பு இப்படி வெவ்வேறு நிறங்களுக்கு செய்யலாம். அப்ப இந்த வட்டத்தை நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இது வந்து நீலத்துக்கு எடுக்கலாம். ஏன்னா இது சிவப்பை வரைய இல்லாது என்னோட பக்கத்துல சிவப்பு வந்துட்டு ரைட். அப்ப அடுத்தது என்ன செய்யலாம்னு சொன்னா இன்னொரு சிவப்பை நாங்க போடலாம் அல்லது மஞ்சளை போடலாம். சரி நாங்க சிவப்பு போடுறோம். சிவப்பு தான் எனக்கு கேட்டிக்குது. அப்ப சிவப்பு மெயினா பார்ப்போம் நம்ம. இதுக்கு சிவப்பை போட்டோம்னு சொன்னா அடுத்ததுக்கு மஞ்சளா மாற்றலாம். ரைட். இதுக்கு மஞ்சளை போட்டோம்னு சொன்னா அடுத்ததுக்கு இன்னொன்று என்னண்டா சிவப்பு. அப்ப இதுக்கு வந்து சிவப்பு எடுத்தா அடுத்தது இங்க சிவப்பு பாவிக்கல இங்கேயும் சிவப்பு பாவிக்கல. ஆகவே அவ என்ன செய்யலாம்னு சொன்னா நீலத்தையும் இதுக்கு வந்து நீலம் இதுக்கு நீலம் அடுத்ததுக்கு வந்து மஞ்சள். ஏன்னு சொன்னா சிவப்பு பாவிக்கலான்டா பக்கத்து பக்கத்துல சிவப்பு வரையலாது. ரைட். அப்ப பக்கத்துல சிவப்பு வரையலாது. அப்ப இப்ப பாவிக்கக்கூடிய சிவப்பு நிறம் எத்தனை சொன்னா 1 2 3 இடங்களுக்கு தான் நம்ம வந்து சிவப்பு பாவிக்கலாம். ரைட். 37வது வினா. 37
அருகில் தரப்பட்டுள்ள 3 பற்சில்லுகளும் ஒன்றோடு ஒன்று சுழலக்கூடியவாறு பொருத்தப்பட்டுள்ளன. ஒரே நேரத்தில் 3ம் இயங்க வைக்கப்பட்டுள்ளன. ஒரு நிமிடத்தில் அதிக தடவை சுழலக்கூடியதுன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப வந்து சி தான் வந்து அதிக தடவை சுழலும். ஏன்டா இது ஒரு தரம் சுத்துறதுக்கு இது 4 தரம் சுத்தணும் அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு எடுத்தா, இது வந்து வழமையா தெரியும். அந்த சிவப்பு கூட தரம் சுத்தினா தான், இங்க வந்து இது வந்து ஒரு தரம் சுத்தும். அப்ப இது வந்து நிச்சயமா இது குறையத்தான் சுத்துது. இது சி வந்து சிறுசா இருக்கிறது தான் கூட சுத்துவாங்க. ஏன்னா சில்லுகள் அவங்களுக்கு வந்துட்டு, ஆ சில்லு வந்துட்டு அதாவது அவங்களோட வளையம் அது வந்து குறையும். ஆகவே சி-யா இருக்கும். சரி 38வது இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி சொன்னா, இவ்வளவுத்தையும் நீங்க கூட்டினீங்கள்டா 5 மாறும் 11, 11 மூணும் 14. இந்த 14 நீங்க 3ஆல பெருக்கினா இந்த 42 வரும். இந்த 14 பெருக்குங்க 3ஆல. 3ஆல பெருக்கினா 42. ரைட். இத ஒருத்தர் இந்த 5, 5 நீங்க 7ஆல பெருக்கினீங்கன்னா 35. அப்ப இதுல வார விடையோட இவ்வளத்தையும் கூட்டினீங்கன்னு சொன்னா, கூட்டி வாரத்த 4ஆல பெருக்கினா 32. இப்ப 32 4ஆல பெருக்கணும்னு சொன்னா, அதாவது 32 வரணும். 4ஆல பெருக்கினா 32 வரணும். 8 4ஆல பெருக்கினா தான் 32. அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து மொத்த கூட்டுத்தொகை வந்து 8ஆ வரணும். அப்ப 8ஆ வரைந்தா 5ம் 2ம் 3ம் 2ம் 5 5ம் 3ம் 8. அப்ப இவிடத்த வந்து 3 இருக்கணும். 3 தான் ஆன்ஸரா இருக்கு. ரைட். அடுத்தது வந்து ஆ இப்ப இந்த 8 இருக்குது. இது 2க்கும் இடையிலான வித்தியாசம் வந்து 4. 4 நீங்க 2ஆல பெருக்கினீங்கன்னு சொல்லி சொன்னா 8 வரும். இது 2க்கும் இடையிலான வித்தியாசம் 6. 6 நீங்க 2ஆல பெருக்கினீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த 12 வரும். அப்ப இது 2க்கும் இடையிலான வித்தியாசம் 8. அந்த 8 நீங்க 2ஆல பெருக்கினா இந்த இடத்த 16 வரும். ஆகவே 2வது ஆன்சர். அடுத்தது 2 தொடருந்துகள் எதிரெதிர் திசையில் பயணிக்கின்றன. ஒவ்வொரு தொடருந்திலும் 15 பயணிகள் பெட்டிகள் உள்ளன. ஒரு தொடருந்தின் பெட்டியின் எண் 9ஆக இருக்கும்போது, மற்றைய தொடருந்தின் பெட்டியின் எண்ணும் 9ஆக உள்ளது. எனில், இப்போது ஒரு தொடருந்தின் எண் 12 ஆக இருக்கும்போது, எதிரே உள்ளது என்ன? சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்ப நாங்க இதுக்கு வந்து அ எழுதியும் பார்க்கலாம். அதாவது 9 ஆயிருக்கக்குள்ள இது 9 அங்கால என்ன சின்ன 10 அங்கால 11 அங்கால வந்துட்டு 12 இது 13 14 இது 15 என்று ஓர்டர் இருக்கு. அடுத்த பெட்டி இந்த 9 இங்க இருக்கு. இங்கால வந்து தான் என்னண்டா 10 இருக்கு. இது இங்கால சீட்ல போகும். ஏன்டா இந்த கூடி கூடி போகுதானே இங்கால சீட்ல. அங்கால 11 இங்கால 12. இப்ப நீங்க இதுக்கு இந்த சைட் எடுக்கலாம் அல்லது இந்த சைட். அப்ப இதுக்கு முன்னுக்கு என்ன வந்திருக்கும் என்றா, இந்த நம்பர பார்த்தீங்களா, இதுக்கு முன்னுக்கு வந்து 8 வந்திருக்கும். இதுக்கு முன்னுக்கு 7 வந்திருக்கும். இதுக்கு முன்னுக்கு வந்துட்டு 6 வந்திருக்கும். இதுக்கு முன்னுக்கு 5 இதுக்கு முன்னுக்கு அ 4 இப்படி எடுக்கக்குள்ள, இந்த 12க்கு முன்னுக்கு என்ன வருதுண்டா 6. அல்லது நீங்க இப்படி பார்க்கக்குள்ள, இதுக்கு என்ன வருமாண்டா 8 இங்க வந்து 7 இங்க 6 ஆகவே இப்படி பார்க்கக்குள்ளயும் வந்துட்டு 12க்கு எத்தனைண்டா 6ன்னு சொல்லி வருது. ஆகவே 3வது விடையாக இருக்கு. சரி. தேங்க் யூ.